ஆனா இங்க இருக்க சொற்கள் இங்க இருக்கிற இலக்கியங்களோட ஒப்பிட்டு ஆகும் போது இது ஒரு குறுகிய மனப்பான்மையாவே தெரியுது. குறுகிய மனப்பான்மை அப்படிலாம் கிடையாது. எடுத்துக்கிற தலைப்பு அதுதான். சரிங்களா? எல்லா இலக்கியத்திலும் பார்க்கலாம். நான் சங்க இலக்கியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இலக்கிய சொற்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. நீங்க சொன்ன அந்த நிறைய சொற்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. அப்ப அது நீங்க எப்படி சிவகங்கை வட்டார வழக்கு அப்படிங்கிற குறுகிய தலைப்புக்குள்ள நீங்க கொண்டு போக இல்ல மேடம். நான் கேட்டீங்கன்னா நான் தமிழ்நாடு முழுவதும் போய் ஆய்வு செய்ய முடியாது. எங்க மாவட்டத்தில் கிடைச்சதை வச்சுக்கிட்டு சங்க ஏற்றி பார்த்திருக்கேன். அது மாதிரி நீ ஏற்றி பாருங்க, ஒரு முடிவுக்கு வரலாம். அதனால நீங்க அந்த வட்டாரம் சொல்லாதீங்க. ஏன்னா வட்டார வழக்குடைய பிதாமகன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த அரங்களை தவறான இந்த வட்டார வழக்கு அடிப்படை மொழியில் அடிப்படையில எது வட்டார வழக்கு, எது சம்பளம், எது ஸ்டாண்டர்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் அப்படிங்கறது இன்னைக்கு இந்த வட்டார வழக்கு ஆய்வு பல நிலைகளை தாண்டி போயிடுச்சு. அடிப்படை நிலையிலேயே இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ்ங்கிறதுக்கு ஒரு இலக்கணமே வந்துருச்சு. அந்த அது தனியா இருக்கு. அது விட்டுட்டு அந்த பொது வழக்கில் இருக்கக்கூடிய அந்த சொற்களை விட்டுட்டு அடுத்து உங்க வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அதுக்கே உரிய அந்த சொற்களையும் மாற்றங்களையுமே நீங்க வட்டார வழக்கு சொன்னா அது நல்லா இருக்கும். இந்த ஆய்வுகள் அந்த நிலைக்கு ஒரே ஒரு நிமிஷம். நான் இந்த சொற்கள்லாம் வட்டார சொற்களே இல்லவே சொல்லவே இல்லை. சங்க இலக்கிய சொற்கள் சிவகங்கை மாவட்ட மக்கள்கிட்ட வழக்குல இருக்கு. அறியாம பாதுகாக்கப்படுது. படிக்காதவங்க அதை பாதுகாக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். இது வட்டார வழக்குன்னு சொல்லவே இல்லை. எங்கன்னு சொல்லல. கேளுங்க. நான் வட்டார வழக்கு சொல்லவே இல்லை. நமக்கு தெரியாத சங்க இலக்கிய சொற்கள் அவங்களுக்கு தெரியுது. அதாவது முதல்ல பேச்சு, அடுத்து எழுத்து என்று சொன்ன பிறகு உங்களுடைய நிச்சயமாக அங்கிருந்தான் வந்திருக்க. நீங்க ஒரு கருத்தை தெளிவா சொல்லிட்டீங்க. பேச்சிலிருந்து எழுத்து வந்தது. நிச்சயமா பேச்சு தான் வட்டார வழக்கில் இருக்கு. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இது மொழியியலாளர்களும் உறுதிப்படுத்துகிறார்கள். எனவே அந்த கருத்தை நீங்க வைத்துக் நீங்க சொன்னதை போல இந்த எக்கர், ஏவி என்ற சொற்கள் தான் அந்த வட்டாரத்திற்குரிய சொற்களாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே மற்ற சொற்கள் எல்லாம் நீங்கள் சொன்ன சொற்கள் எல்லாம் ஏந்தல் அப்படின்றது அந்த பகுதியில் அதிகமா இருக்கு. இருங்க பேராசிரியர். அதாவது அந்த மாதிரியான சொற்களை இல்ல நீங்க குறிப்பிட்டு சொன்னால் ஒரு பங்களிப்பாக இருக்கும் என்று கருதுகிறோம். சரி சரி, அவ்வளவுதான். சரி, நன்றி. இந்த அமர்வின் தலைவர் அவர்களே, ஆராய்ச்சி கட்டுரை படித்த அன்பிற்கினிய ஆராய்ச்சியாளர்களே, எதிரிலே அமர்ந்திருந்த அமர்விலே இந்த அரங்கத்திலே திரண்டிருக்கிற அறிவு சான்ற ஆராய்ச்சியாளர்களே, பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கு வணக்கம். நான் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றுகிற பேராசிரியர், கால்நடை மருத்துவன். இந்த கட்டுரை படிக்க வேண்டும் அல்லது செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் எதற்கு வந்தது என்று சொன்னால், நான் முதலிலே 10 ஆண்டுகள் கால்நடை அரசு துறையிலே மருத்துவமனையிலே பணியாற்றியவன். அப்போது இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் பல்கலைக்கழகத்திலே படித்துவிட்டு சென்றதை முதலிலே நான் ஒரு கருத்தை சொல்லியாக வேண்டும். கால்நடை மருத்துவர்களுக்கும் மனித மருத்துவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடே, நாங்கள் நோய்களை எல்லாம் கண்டறிய வேண்டும் என்று சொன்னால் கால்நடைகள் பேசாது. கால்நடைகள் கொண்டு வருகிறவன் தான் என்ன சொல்லுகிறானோ அதை வைத்துத்தான் நாங்கள் கால்நடைகளுக்கு என்னவாக இருக்கும் என்று ஓரளவுக்கு நோயை தீர்மானிக்கும். அதற்கு பிறகு பரிசோதனை செய்வது இதெல்லாம் 2ஆம் பட்சம். அந்த வகையிலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கே எனக்கு வட்டார வழக்கு தெரிந்திருக்க வேண்டும். கால்நடை மருத்துவருக்கு நான் சென்னையிலே படித்திருப்பேன், ஆங்கிலத்திலே படித்திருப்பேன். நான் பிறந்தது ஒரு மாவட்டமாக இருக்கும். நான் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவன். என்னை திருநெல்வேலியிலே பணியிலே அமர்த்தினால், அரசு துறையிலே அங்கே இருக்கிற கால்நடை மருத்துவமனையிலே என்னை மருத்துவராக அங்கே பணி அமர்த்தினால், அங்கே வருகிறவர் சொல்லுகிறதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு வட்டார வழக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது இந்த மாதிரி நோய் நாடி, நோய் முதல் நாடி என்றெல்லாம் வள்ளுவர் சொல்லுகிறார் அல்லவா. நோய் நாடுவதற்கே எனக்கு இது பற்றிய அடிப்படை அறிவு தேவை. அந்த அனுபவத்தை கொண்டு இதில் சிக்கல் இருந்த காரணத்தினால் இது தொடர்பாக ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற ஒரு உந்துதல் ஏற்பட்டு இந்த சுற்றாய்வு செய்தும் என்னுடைய அனுபவத்திலே 10 ஆண்டுகள் அங்கே இருந்ததை வைத்தும் இந்த கட்டுரையை அமைத்திருக்கிறேன் என்கிற அந்த வகையிலே இந்த கட்டுரை நான் அணுக முயற்சிக்கிறேன். இந்த வட்டார வழக்கு சொல் தொகுப்பு வரலாறு என்பது இங்கே இருக்கிற அறிஞர்களுக்கு எல்லாம் துறை போகியவர்கள், நீங்கள் அறிவீர்கள். இருந்தாலும் பல ஆராய்ச்சியாளர்கள் இது தொடர்பான நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். முதலான வட்டார வழக்கு தமிழ் அகராதி 18ஆம் நூற்றாண்டிலே வீரமாமுனிவர் அவர்களால் எழுதப்பட்டது. அதற்கு பிறகு வட்டார வழக்கு சொல் அகராதி கி. ராஜநாராயணன் எழுதியிருக்கிறார்கள். இளங்குமரன் 1989 வழக்கு சொல் அகராதி என்று எழுதியிருக்கிறார். ரவிக்குமார் என்பவர் எழுதி 2008 கொங்கு நாட்டு வட்டார வழக்கு என்று வெளிவந்திருக்கிறது. குணசேகரன் கண்மணி அவர்கள்
நடுநாட்டு சொல்லகராதி என்று எழுதியிருக்கிறார்கள். சுப்பிரமணியம் பழனியப்பா அவர்கள் செட்டிநாட்டு வட்டார வழக்கு சொல்லகராதி என்று எழுதியிருக்கிறார். தமிழழகன் 2009 எழுதி வெளிவந்தது வழக்கு சொல்லகராதி. அதுக்கப்புறம் ராஜநாராயணனுடைய வட்டார வழக்கு சொல்லகராதி அன்னம் வெளியீடாக 1982 வந்தது. ராஜன் அவர்கள் புதுச்சேரி கிராமிய தமிழ் அகராதி என்று 2002 அவருடைய நூல் வந்திருக்கிறது. புலவர் மணியன் என்பவர் 2004 கொங்கு நாட்டு தமிழ் என்கிற நூல் எழுதியிருக்கிறார்கள். பெருமாள் முருகன் கொங்கு வட்டார சொல்லகராதி என்று எழுதி குருத்து அதை வெளியிட்டிருக்கிறது. இது 2000 வெளிவந்திருக்கிறது. பெருமாள் என்பவர் நாஞ்சில் வட்டார வழக்கு சொல்லகராதி என்று 2004 எழுதி வெளிவந்திருக்கிறது. மகாலட்சுமி அவர்கள் கோவை மாவட்ட சொற்களஞ்சியம் என்று 2003 அவர் எழுதி வெளிவந்திருக்கிறது. முருகையா கவிஞர் முருகையா அவர்கள் நெல்லை வட்டார வழக்கு சொல்லகராதி என்று அமுதா பதிப்பகம் 2004 வெளியிட்டிருக்கிறது. இது நான் அறிந்த வரையிலே இந்த வட்டார வழக்கு சொல்ல தொடர்பாக வந்த நூல்கள். இது வட்டார வழக்கினுடைய. அடுத்து வட்டார வழக்கினுடைய முக்கியத்துவத்தை என்னை பொறுத்தவரை அது எதற்கு என்பதை நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த நோய் நாடுவது மட்டுமல்ல, இன்னொரு மிக முக்கியமானதும் ஒன்று இருக்கிறது. அதாவது மற்ற மனித மருத்துவத்திலே நம் சுகாதாரம் தொடர்பாக, நம்முடைய ஆரோக்கியம் தொடர்பாக போனோமா, மருத்துவம் பார்த்தோமா, மருந்து வாங்கினோமா, ஊசி போட்டு கொண்டாமா, வந்தாமா, முடிந்து போய்விட்டது. ஆனால் இங்கே நோயே வராமல் இருப்பதற்கு, மனிதன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உணவு முக்கியம். அந்த உணவை உற்பத்தி செய்து கொடுப்பதற்கு இந்த கால்நடைகள் தேவை. குறிப்பாக பால் இல்லாமல் ஒரு நாள் கூட நகர முடியாது என்று நாம் சொல்லலாம். அந்த அளவிற்கு மனித தொகை உற்பத்தி ஆக அதற்கான உணவையும் நாம் உற்பத்தி செய்து கொடுப்பதற்காக உணவை உற்பத்தி செய்ய வேண்டிய அந்த தேவையும் இருக்கிறது. விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்த்தால்தான், நேற்று 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம பழமொழியே இருக்குது, கறக்கிறது ஆளாக்கு உதைக்கிறது பல்லு போக ரெண்டு மாதிரி தான் இருந்தது. மாடுலாம் ஒரு மாடு 10 மாடு சேர்ந்தா 1 லிட்டர் பால் கறக்கும், இப்படிதான் இருந்தது. இன்றைக்கு ஒரு மாடு 20 லிட்டர் பால் கறக்கிறது சாதாரண, 25 லிட்டர் கறக்கிறது, 40 லிட்டர் கூட கறக்கிற மாடு கூட இருக்கிறது. அந்த அளவுக்கு வந்திருக்கிறதுன்னு சொன்னா, அந்த தொழில்நுட்பத்தை விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்து அவனை புரிய வைத்து அதை நடைமுறைப்படுத்தினால்தான், கடைபிடித்தால்தான் அந்த நிலை வரும். இதற்கு அவன் அறிந்த மொழியிலேயே இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு போய் சேர்த்தால்தான் சிறப்பாக கொண்டு போய் சேர்க்க முடியும், நடைமுறைப்படுத்த முடியும். இந்த 2 கருத்துக்கள் மையமாக வைத்துத்தான் இதனுடைய நோக்கத்தில் தான் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வட்டார வழக்கினுடைய முக்கியத்துவத்தை இன்னொரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஒரு 1984 பேரிகை என்று ஒரு ஊர் இருக்கிறது, தருமபுரி மாவட்டம், ஒசூர் பக்கத்தில். ரொம்ப அருமையான அந்த சொல்லே, ரொம்ப அற்புதமான தமிழ் சொல். பேரிகை என்பது அதனுடைய ஊர் பெயர். அங்கே என்ன கால்நடை மருத்துவனாக அங்கு பணியமர்த்தினார்கள். அங்கே ரொம்ப குளிராக இருக்கும். டிசம்பர் மார்கழி மாதம். கதவையெல்லாம் அடைத்து விட்டு உள்ளார மருத்துவமனையில் உட்கார்ந்துருக்கோம். காலை நேரம் ஒரு விவசாயி ஒருவர் வருகிறார். வந்து கதவை திறந்து, ஐயா குக்கை கூட்டு வந்திருக்கிறேன், வந்து வைத்தியம் பாருங்கிறார். நான் சொன்னேன், ஐயா குக்குக்கெல்லாம் இங்க வைத்தியம் பார்க்கறது இல்ல, மனுஷ ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போங்க அப்படின்னு. இல்ல சாமி, குக்கை கூட்டு வந்திருக்கிறேன், நீங்க வந்து பாருங்கன்னாரு. ஏயா நான் இத்தனை முறை சொல்றேன், குக்குக்கெல்லாம் இங்க வைத்தியம் பார்க்கறது இல்ல, இது மாட்டு ஆஸ்பத்திரி, நீ குக்கை கூட்டு வந்தா உங்க குக்கை கூட்டிக்கிட்டு மனுஷ ஆஸ்பத்திரிக்கு போ அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப வலியுறுத்தியதன் காரணமா வெளியே வந்து பார்த்தால் நாய் கட்டி வச்சிருக்கு, நாய் வச்சிருக்கிறார். நாய்க்கு குக்கை என்பது நாய் குறிக்கிற சொல் என்பது எனக்கு தெரியாது. தெலுங்குல அந்த